ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி சூப் ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. தேவையான பொருட்கள்: கொஞ்சம் வெங்காயம், நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு டொமேட்டோ, கார்லிக், பெப்பர் அண்ட் ஜீரா எல்லாம் மசிச்சு வச்ச விழுது அண்ட் கொஞ்சம் புளி தண்ணி. இப்போ நம்ம சூப் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானால ஆயில் குத்திருக்கேன். ஆயிலுக்கு அப்புறமா ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு கொஞ்சம் போட போகிறோம். ஸோ எண்ணெயெல்லாம் சுட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, ஆனியன் போட்டிருக்கேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனியன் இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கார்லிக், அந்த மிளகு அது போட்டுக்கலாம். வாசனையாக இருக்குது. அது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுவும் ஒரு 1 செகண்ட் போதும். நம்ம அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருவோம். இந்த தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ரசமோட ஸ்பெஷாலிட்டி. ரெடியாக இருக்குது. ஓகே, இது நல்லா மசிஞ்சிட்டு இதில் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே கலரி கொஞ்சம் அதுக்கு நல்லா வாட்டர் போட்டு கொதிச்சு நல்லா தக்கன்னு கொதிக்கிறது. இதில் நம்ம வாட்டர் கொட்டலாம். ஓகே, இதில் 2 கப் வாட்டர் கொத்தியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆச்சு நம்மளோட சூப் ரசம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சால்ட் போட்டாச்சு. சால்ட் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் அதில் நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் லைட்டாக கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரசமெல்லாம் அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக அந்த சைடில் நுர வர வரைக்கும் லைட்டாக நம்ம கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப் ரசம் ரெடி. நம்மளோட சூப் ரசம் ரெடி. இது ஏன் சூப் ரசம் அப்படின்னு பேரை வச்சோன்னா, இது நம்ம சூப்பாகவும் சாப்பிட்லாம், ரசமாகவும் சாப்பிட்லாம். சூப்பாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் மேலே கொஞ்சம் தூவி சாப்பிடலாம். அண்ட் இது நீங்கள் ரசமாக சாப்பிட்றீங்கன்னா நிறைய நெய் குத்தி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாய். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன்.